இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. இந்த குழந்தைகள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையுடைய பிடிப்பே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் இல்லையா? குழந்தைங்களால தான் ஒரு 90% உடைய மனிதனுடைய வாழ்க்கையை வந்துட்டு இப்போ வந்து இயங்கிட்டுருக்கு இல்லையா? என்ன அப்போது அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி நம்ம வந்து சந்தோஷமாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம சினிமாவுக்கு வந்து கூட்டி போகிறோம் இல்லையா நம்ம குழந்தைங்கள. குழந்தைங்கள வந்துட்டு என்ன என்ன எந்த மாதிரி படங்களுக்கு நம்ம கூட்டி போகிறோம். உங்களுக்கு என்ன படங்கள் பிடிக்குமோ, யார் அந்த ஆணுக்கு இல்லை அந்த பெண்ணுக்கு, சரியா? அந்த மனைவிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஆணாக இருந்தால் அந்த மனைவிக்கு பிடிச்ச படம், இல்லைன்னா இந்த ஆண் மட்டுமே வாழ்கிறாங்க ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னா அந்த ஆணுக்கு பிடிச்ச படம். ஓகேவா? இந்த மாதிரி உள்ள மூவிஸ்க்கு நம்ம கூட்டி போகிறோம். இந்த மாதிரி மூவிஸ்க்கு நம்ம வந்து இப்போ குழந்தைகளை வந்து கூட்டி போகக்கூடாது, சரியா? நம்ம வந்து குழந்தைகளை நம்ம கூட்டி போகக்கூடாது. நீங்கள் கூட்டி போனாலே வேஸ்ட்டு. அந்த 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 பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமே கிடைக்காது. அந்த மாதிரி மூவிஸ் பார்க்கும் பொழுது அது புரியவும் புரியாது. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா தவறான தெரிஞ்சிக்கவே கூடாத விஷயங்களை அந்த சின்ன ஏஜில் அதை வந்து தெரிஞ்சுக்குதுங்க. தப்பும் தவறுமா அதை வந்து தெரிஞ்சுக்குதுங்க. சரி, சினிமாங்கிறது ரொம்ப 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 வந்து ஒரு பவர்ஃபுல்லான மீடியா அது. ஓகேவா? என்ன நீங்கள் ஒன் டைம் நீங்கள் அந்த பிள்ளைங்கிட்ட நீங்கள் தவறான விஷயத்தை நீங்கள் அந்த சினிமா மூலமாக நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க அப்படியே நம்புங்க. அது தப்பே இல்லைன்னு அப்படின்னு துணிஞ்சு செய்யுங்க. ஓகேவா? எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த வைலண்ட்டாக இருக்கு இல்லையா, வைலண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்கல்ல மூவிஸில், அந்த சைக்கித்தனமாக சில மூவிஸில் அந்த மாதிரி காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பார்த்தா எங்கள் பாப்பா வந்து ரொம்ப பயப்படுவா. 10th படிக்க வரைக்கும் சரி, ரொம்ப பயப்படுவா. பார்க்கவே மாட்டா, அப்படியே கண்ணை முடிப்பா, அப்படியே பயந்து நடுங்குவா எங்கள் பாப்பா. சரியா? என்ன அந்த மாதிரி இருந்த குழந்தை தான் எங்கள் பாப்பா. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அவளுக்கு அப்படியே 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 ஆப்போசிட்டாக மாறிட்டான். என்னென்னா வந்து அந்த சாவித்திரி அந்த நடிகை திலகம் அந்த படத்தில் ஒன்று முடியாதுன்னு சொன்னால், ஏன் என்னால் முடியாது, நான் அதை முடிச்சு காமிக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு செயல்படுவாங்க இல்லையா? அதே டைப் தான் எங்கள் பாப்பாவும். நீ பயப்படுற, நீ பயப்படுவியா அதுக்கு அப்படி சொன்னால் அதுக்கப்புறம் அவள் வந்து பயப்பட மாட்டாள். அவளுடைய வீக்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவள் வந்து ப்ரெஸ்ஸாக மாற்றுவாள். அந்த மாதிரி ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பயப்படுறது கிடையாது. சரி, போல்டாக அவள் மட்டும் வந்துட்டு இதை வந்து ஃபேஸ் பண்ணும். இது என்னென்னா நம்ம அந்த மாதிரி படங்களை நம்ம கூட்டி போகக்கூடாது. தப்பு. நாங்கள் பண்ண தவறு. இங்கே சாருக்கு என்ன பிடிக்குமோ நான் தான் சொல்லுவேன். எங்கள் சார் பண்ணி தான் வாழ்வாங்க வீட்டில். அந்த வந்து பிள்ளைகளை கூட அவங்க வந்து வாழ வைக்கணும்னு அவங்க வந்து நினச்சது கிடையாது. அவ்வளோ பெரிய பொதுநலவாதி அவங்க. என்ன சொல்கிறீங்க? என்ன அந்த மாதிரி இருக்கும் பொழுது எங்கள் சாருக்கு வந்துட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும். அந்த ஒரு இந்த கத்தி குத்து, அந்த ஒரு அடிதடி, அந்த ஒரு வயலன், ஒரு கிரிமினலான படங்கள், அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி அப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி படங்களுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் காலம் வரைக்கும் ஒரு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பிள்ளைகளை வச்சு பார்க்கக்கூடாதுங்க. என்னை வந்து நான் பேசவே கூடாது. எங்கள் வீட்டில் பேசவே கூடாது. நான் பேசினாலே போச்சு, உடனே மானம் போச்சு, மரியாதை போச்சு சொல்லுவாங்க. எனக்கு வேறு வழியும் தெரியல. எப்படி வந்துட்டு இந்த பிள்ளைகளை வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. யார்கிட்டையும் சொல்லவும் கூடாதுன்னு சொன்னீங்களே, சொன்னால் குடும்பம் மாநில போயிடும் உங்களுக்கு இல்லை. அதனால் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல.
அப்போது நான் வேறு 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 என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேவா? சரி, இப்போ அதெல்லாம் வந்து ஒரு கொடுமை, அதெல்லாம் கொடுமை. சரிங்களா? என்ன இந்த மாதிரி வந்து கொடுமையெல்லாம் வந்துட்டு இனி காலங்களில் வந்துட்டு உங்கள் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்கள வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த அப்பா அம்மா கையில் தான் இருக்கும். அந்த 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 பொறுப்பு உணர்ந்து வந்து செயல்படுங்க. அப்பா அப்படின்னாலே பொறுப்பு. இல்லை, அப்பா அப்படின்னாலே பொறுப்பு. சரி, அம்மா அப்படின்னாலே கடமை. ஓகேவா? என்ன இது மறந்துடாதீங்க. சரியா? என்ன எந்த காலத்துலேயும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்துட்டு கேட்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. நம்ம அதனுடைய மனநிலையை புரிந்து தான் நம்ம செயல்படணும். நம்ம பிள்ளைகளை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அதனுடைய நடவடிக்கை பாவனை, அதோடைய வார்த்தைகள், அதோடைய செயல்கள், இது மூலமாக நம்ம அதில் வந்து கெஸ் பண்ணி அவங்களுக்கு இதே தேவையோ அது தேவையோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சு நான் அது தரவா அதை தரவா அப்படின்ட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கைண்டாக நம்ம குழந்தைகளை வந்து ட்ரீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த குழந்தையுடைய மென்டல் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு வேறு யாருமே தெரியாது. இந்த அப்பா அம்மாவை நம்பி மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்துட்டு இந்த பூமிக்கு வந்து வராங்க. சரியா? அப்போது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ டூத்தாக்கணும் சொல்லுங்கள். அது இனி ஒரு காலங்களில் வந்துட்டு குழந்தைங்கள வந்து மனநிலையை புரிஞ்சு நம்ம வந்து செயல்படணும். அதை கேட்டுட்டு தான் நம்ம எங்கள் தம்பிக்கு அவன் வந்து கேட்குறத தான் கொடுக்கணும். கேட்டு அவன் என்ன கேட்க அதை தான் நம்ம செய்யணும். அது என்னென்னா அதுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து நாங்கள் எங்கள் வீட்டை வந்துட்டு நாங்கள் வந்து செயல்படுவோம். அப்போது அந்த மாதிரி நம்ம செயல்படுறதுனால என்ன தெரியுமா நடக்கும்? அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சரிதான் அப்படின்ட்டு அது மென்டல் ஹெல்த் வந்து பூஸ்டப் ஆகும். நீங்கள் அந்த குழந்தைங்க ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று சொல்ல, இல்லை நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைகளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறத அதுங்களை கேட்டு அதை செய்யுங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதை யோசிக்காதீங்க. நம்ம தான் தப்பாக செய்யணுமே, நம்ம அப்பா தான் சொல்கிறாங்கல்ல, நம்ம அம்மா தான் சொல்கிறாங்கல்ல, சரி வீடு அவங்களே செய்யட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுவிடுங்க. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அந்த பிள்ளைங்க வந்து தள்ளாதீங்க. சரியா? முதல்ல குழந்தைங்களை வந்துட்டு பேச விடுங்க, அதை வந்து யோசிக்க விடுங்க. என்ன அதுங்க என்ன தேவையோ அதுக்கு என்ன பிடிச்சிக்கோ அதுபடி அதுக்கு வாழட்டும். அதுங்க வந்து ஒரு ஆன்மா, அதுங்க வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதுங்க வாழ்க்கை நீங்களே வாழ்ந்துட்டு இருந்தா அப்புறம் அவங்க எப்போ வாழுவாங்க சொல்லுங்கள். என்ன இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் வயசுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க பேசவே மாட்டாங்க. சரிங்களா? பேச மாட்டாங்க பிள்ளைங்க. ரொம்ப வந்துட்டு சரிங்களா வந்து ஈகோ பார்ப்பாங்க. அவங்க எதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுதான் சரி அப்படின்னு சாதிப்பாங்க. எங்கள் பாப்பா கூட அப்படி தான் சாதிப்பா. அவள் எதாவது சொல்கிறான்னா அதுதான் சரின்ட்டு கடைசி வரைக்கும் சாதிப்பா. அதே மாதிரி தான் எங்கள் தம்பி வந்து ஒரு கீழே வந்து சின்ன பிள்ளையில கீழே வந்து தடுமாறி விழுந்தால் கூட அது தெரியாமல் அப்படியே காலை சுற்றி வளைச்சி ஒரு ரவுண்ட் அடித்து வந்து எழுந்து நிற்கும். தெரியுங்களா? எங்கள் தம்பி எத்தனை வயசு, சின்ன வயசில் ஒரு 3-4 வயசில். அப்போ என்ன நம்ம கீழே தடுமாறி விழுந்தது கூட மற்றவங்க தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற பார்த்தீங்களா? அதான் அவளுக்கு தன்மானம் விழுது. சரிங்களா? அதை மட்டும் நம்ம வந்துட்டு டச் பண்ணவே கூடாது. ஓகேவா? என்ன அந்த அடல்ட் ஏஜில் இருக்கிற குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப வந்துட்டு பிகு பண்ணுங்க. சரியா? நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நாசுக்காக நம்ம வந்துட்டு இந்த பிள்ளைகளை வந்து கொண்டு வரணும். இது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. பெண் பிள்ளைங்க வந்துட்டு உனக்கு பேசுங்க, அம்மா கிட்டே பேசுங்க. அந்த ஆண் பிள்ளைங்க வந்துட்டு பேசாதுங்க. ஆண் பிள்ளைங்க பேசவே பேசாதீங்க. பெண் பிள்ளைங்க வந்து பேசுங்க, வீட்டை வந்து பேசுங்க, அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசுங்க. இப்போது ஆண் பிள்ளைங்க வந்து அதை கூட செய்யாதுங்க. அதுக்கு எல்லாருமே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுங்க. எங்கள் தம்பி கூட அப்படிதான் இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மணிக்கணக்காக பேசுவான்.
அப்போது என்ன இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அது கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு நல்ல ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம். எல்லாமே கொஞ்சம் ஒரு நல்லா வந்து ஒரு ராயலான பிள்ளைங்க தான். அப்போது அந்த பிள்ளைங்களோட பழகும்பொழுது அதோடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போது நம்ம அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க அவங்க அவங்க பிள்ளைகளை வந்துட்டு சரியாக தான் அவங்க வந்து சரியாக்கணுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா நான் நான் எங்கள் தம்பி கூட படிக்கிற இப்போ வந்து பையனை தம்பி ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு வந்து எங்கள் தம்பி வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கெஸ் பண்ணுறாங்க எங்கள் தம்பி வந்து சரியாக்கானா. ஏன்னா எங்கள் தம்பியோடைய ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்ட்டு எங்கள் தம்பி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தான். அப்போது அவங்க வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு நல்ல பையனா அப்படின்ட்டு கெஸ் பண்ணி தான் அவங்க வந்து பழகி விடுறாங்க. ஓகேவா? இப்போ ஆண் பிள்ளைங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன ஓகேல அப்போது நம்மளே கண் பார்வையில் நம்ம வந்து வைக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதை செய் அப்படின்ட்டு நம்ம இந்த டீனேஜர்ஸ் சொல்லக்கூடாது. நான் அந்த மாதிரி செய்கிறேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம தெரிய வச்சுட்டா போதும் செய்வாங்க.